இயற்கை அனர்த்தத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இயற்கை அனர்த்தம் வருவது உண்மையில் இறைவனின் ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய விடயம். 2020ஆம் ஆண்டு கௌரவ தவிசாளரே, நான் இந்த சபையினுடைய உதவிசாளராக இருக்கும் போது முன்னாள் தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் அவர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கும் போது மாளிகைக்காடு ஜனாசா கல் இதே போன்று அனர்த்தத்தின் காரணமாக வெளிவரத் தொடங்கியது. அந்த பள்ளிவாசலின் அன்னூர் ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாகத்தினர் என்னிடம் வந்து கூறிய போது உடனடியாக நான் தவிசாளருடன் தொலைபேசியில் உரையாடிவிட்டு கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த முன்னாள் ஆளுநர் அனுராதா ஜஹம்பத் அவர்களிடம் நான் சென்று இந்த கலையோரல் பேணல் திணைக்கள அதிகாரிகளுக்கு நான் பணிப்புரை விடுக்குமாறு விடயங்களை எடுத்துரைத்த போது அவர்களும் அதற்கு ஒத்துழைத்து உண்மையிலேயே அந்த பெண்மணி கரையோரல் பேண திணைக்களங்களுக்கு அந்த அதிகாரத்தை விடுத்து நாங்கள் விரைந்து செயற்பட்டதன் காரணமாக எங்களுக்கு அந்த அரசாங்கத்தின் ஊடாக அரசாங்கம் இருந்துச்சு, அதிகாரமும் என்னிடம் இருந்துச்சு. 15 மில்லியன் ரூபாய் நிதியை நாங்கள் கொண்டு வந்து கரையோரல் பேணல் திணைக்களத்தின் இன்ஜினியரிங் டிசைனினால் எங்களுக்கு கடல் அரிப்பு சம்பந்தமான டிசைன் எங்களுக்கு தெரியாது, நிதியை மட்டும்தான் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அதன் அடிப்படையில் நிதியை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்திருந்தோம். அந்த கரையோரல் பேணல் திணைக்களத்தின் இன்ஜினியரிங் டிசைனில் அங்கே கெவியன் போல் அமைக்கப்பட்டு அந்த கடல் அரிப்பு 15 மில்லியன் ரூபாய் நிதியின் ஊடாக தடுக்கப்பட்டிருந்தது. இதற்காக நாங்கள் அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினரும் இந்த பிரதேச சபையின் உபதவிசாளராகிய நானும் அதே போன்று அனைத்து அந்த சபையில் இருந்த அனைத்து கௌரவ உறுப்பினர்கள் மீது ஒத்துழைத்து தந்தார்கள். விசேடமாக அந்த நேரத்தில் தவிசாளருக்கும் இடையில் சில மனக்கசப்புகள் இருந்தாலும் இந்த விடயத்தில் அவர் உடனடியாக விரைந்து செயற்பட்டு வாகனத்தையும் தந்து டிரைவரையும் தந்து கொத்துவிலில் சென்று கலைஞர் திணைக்களம் வரை நாங்கள் அந்த விடயத்துக்கு நாங்கள் அந்த வேக்சின் போடுற சீலையிலிருந்து பேக்கிலிருந்து அனைத்தையும் எங்களுக்கு செஞ்சு தரதுக்கு தவிசாளர் உதவி செய்தார்.